Hi, hello, welcome to Keitu's Platter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் சுக்கா. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது, 8 சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பூண்டு, கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 10 முந்திரி, 2 காய்ந்த மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு தூள், மிளகாய் தூள் தேவையான அளவு. பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கலர் லைட்டா சேஞ்ச் ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதங்கணும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு தக்காளி நறுக்கியது சேர்த்துக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணிலாம் அப்சர்வ் ஆயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா வேகும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் போன்லெஸ்ஸாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும், போனாக இருந்தால் டைம் எடுக்கும் வேக.
இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. சிக்கனில் இருக்க தண்ணியே வெளியே வந்து அதிலே சிக்கன் வெந்துடும். இப்போ சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன்ல இருந்து எண்ணெய் வெளியிட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.